வணக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஹனுமான். சுந்தரகாண்டம் பார்ட் 10. விபீஷணன் தூதனை கொல்லக்கூடாது என்று கூறியதைக் கேட்ட ராவணன் அதை ஆமோதித்து, ஆனாலும் இவனை சும்மா விடக்கூடாதே, ஏதேனும் தண்டனை கொடுத்தனுப்ப வேண்டுமே என யோசித்து, குரங்குகளுக்கு பிரியமானது வாள்தான். அதனால் அதில் நெருப்பை வைத்து இவனை அடித்து விரட்டுங்கள், அங்கே இருக்கும் மானிடர்களிடம் சென்று சொல்லி அவர்களை நம்முடன் போர் புரிய அழைத்து வரட்டும் என்றான். இதை குரூர மனம் கொண்ட அந்த ராட்சதர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். உடனே அங்கிருந்த ஏவலர்களை கூப்பிட்டு, இந்த குரங்கின் வாலில் சீலைகளை சுற்றி நெருப்பிட்டு நகரை சுற்றி ஓரிடம் பாக்கி இல்லாமல் அழைத்து செல்லுங்கள், நம்முடைய மக்கள் அனைவரும் அதை கண்டு ஆனந்திக்கட்டும் என்று கட்டளையிட்டான். உடனே அந்த அரக்கர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்ற பேரொலியுடன் ஆஞ்சநேயரை சூழ்ந்து கொண்டனர். அப்பொழுது பிரம்மாஸ்திர பிணிப்புடன் அனுமனுக்கு தீயிட்டால் அது பிரம்மதேவனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என கருதிய இந்திரஜித் வேகமாக அனுமனின் அருகில் வந்து பிரம்மாஸ்திரத்தின் கட்டை அவிழ்த்து விட்டான். பின் இந்த பொல்லாத குரங்குதானே நம்மை சேர்ந்தவர்களையெல்லாம் கொன்று குவித்தது என்று கடுகடுப்பாய் முணுமுணுத்து கொண்டே அரக்கர்கள் அனுமனின் வாலில் பழைய சீலைகளை சுற்றினர். அதன் மேல் சுமை சுமையாய் கயிறுகளை கொண்டு வந்து இறுக்கமாக கட்டினர். வெளியே அவரை இழுத்து கொண்டு போயினர். அப்பொழுது அனுமன், நல்ல வேளை, இவர்களே பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டார்கள். இன்னும் இந்த அரக்கர்கள் நம்முடைய வாலிலும் நெருப்பை வைத்தால் அவர்களே இந்த இலங்கை நகரை சுட்டெரித்துவிடு என்று சொல்வது போலிருக்கும். நம் வாலில் வைக்கும் நெருப்பை கொண்டே இந்த இலங்கை மாநகரை கொளுத்தி பொசுக்கி விடுவோம் என்று மனதில் நினைத்து கொண்டார். அந்த ராட்சசர்கள் தன்னை கயிற்றால் கட்டி இழுத்து போவது துன்பமாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவர்களுக்கு அஞ்சி ஒடுங்கியவர் போல் சென்று கொண்டிருந்தார். அவரை இழுத்துச் சென்ற ராட்சசர்கள் அரண்மனையை தாண்டி சிறிது தூரம் சென்றதும் அவரை ஓரிடத்தில் நிறுத்தி சீலைகளால் சுற்றப்பட்டிருந்த அவரது நீண்ட வாளின் மேல் குடம் குடமாய் எண்ணெயை கொண்டு வந்து கொட்டினார்கள். அதற்குள் நிறைய கும்பல் அங்கு சேர்ந்து விட்டது. ஒரே கோஷம். கடைசியில் வால் நுனியில் நெருப்பை வைத்துவிட்டு அண்டமே நடுங்கும்படி அந்த அரக்கர்கள் ஆரவாரம் செய்தார்கள். அதற்குள் அந்த துஷ்ட குரங்கை பிடித்து வாளில் தீ வைத்து விட்டார்களாம் என்று கேள்விப்பட்ட ராட்சசிகளும் சிறுவர் சிறுமிகளும் கிழவர்களும் சந்தோஷத்தால் வாயில் வந்தபடி கத்திக்கொண்டு அங்கு ஓடி வந்தனர். கோபத்தாலும் ரோஷத்தாலும் பலபலத்த ஆஞ்சநேயர் எரிந்து கொண்டிருக்கும் வாளினால் பல ராட்சதர்களை அடித்து கீழே தள்ளினார். அடித்து தள்ளப்பட்ட அரக்கர்கள் கோபம் கொண்டு மீண்டும் கும்பலாய் வந்து அனுமனை கட்டினர். இந்த கட்டுகளையெல்லாம் அறுத்தெறிய எனக்கு கன நேரம் கூட ஆகாது. ஆனால் ராவணன் என்னை இலங்கா நகரம் முழுவதும் இழுத்துச் செல்லச் சொல்லியிருக்கிறான். மறுபடியும் ஒரு தடவை இந்த இலங்கையை சுற்றி பார்க்க வேண்டும். இரவில் இந்த நகரின் கோட்டை கொத்தளங்கள் நன்றாக பார்க்கப்படவில்லை. எனவே பகலில் இந்த நகரை நன்றாக சுற்றி பார்க்க வேண்டும் என தீர்மானித்தார் மாருதி. அதனாலேயே அடங்கி போனவர் போல தன்னை கட்டி பிணைத்து மகிழ்ந்த அந்த அரக்கர்களுடன் கூடவே சென்றார். அந்த அரக்கர்களோ சங்கு பேரிகைகளை முழங்கிக் கொண்டு உற்சாகத்தால் பெருங்குரல் எழுப்பிக்கொண்டு அந்த நகரை சுற்றி வந்தார்கள். அனுமனும் அந்த லங்கா நகரை மிக கவனமாக பார்த்து கொண்டே சென்றார். ஆங்காங்கே இருந்த விசித்திரமான விமானம் போன்ற மாளிகைகளையும் மறைவான மண்டபங்களையும் நார்ச்சந்திகளையும் ராஜபீதிகளையும் சிறிய தெருக்களையும் கூட விட்டுவிடாமல் கவனமாக பார்த்து கொண்டார். போக போக அவரை பார்க்க வந்த கூட்டம் பெருகிக் கொண்டே போயிற்று. கூச்சலும் அதிகமாகிக் கொண்டே போனது. அப்பொழுது அசோகவனத்தில் இருந்த ராட்சசிகள் சிலர் ஓடி வந்து சீதையிடம், இங்கு குரங்கு ஒன்று வந்து உங்களை பார்த்து சென்றதே, அதை பிடித்து வாளில் நெருப்பு வைத்து ஊரை சுற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள் என்று கூறினர்.
குரூரமான அந்த வார்த்தைகளை கேட்ட சீதை துடிதுடித்து போனாள். நம்மை தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றிய அனுமனுக்கு இந்த நிலை ஏற்பட வேண்டுமா என எண்ணி துடித்த அவள் அக்னி பகவானை கடைசியாக சரணடைந்தாள். அனுமனை சுடாதிருக்க வேண்டுமென வேண்டி தன்னை சுத்தி செய்து கொண்டு அக்னி பகவானை ஆராதித்தாள். அப்போது கொழுந்து விட்டெறியும் அக்னி வானரரின் க்ஷேமத்தை கோரும் சீதையின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டவர் போல படபடக்காமல் அனுமனின் வாளை வலமாகச் சுழித்து பிரகாசித்தார். அனுமனின் தந்தையான வாயுதேவனும் பனிமலையின் காற்றைப் போல குளிர்ச்சியாக வீசினார். அதே சமயத்தில் ஆஞ்சநேயரும் ஒருவித ஆச்சரியத்தை உணர்ந்தார். வாள் எரிகிறது, தீயும் நன்றாக பரவுகிறது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட உஷ்ணம் தெரியவில்லையே, வெகு சுகமாக குளிர்ச்சியாக தெரிகிறதே. நாம் வந்ததோ ராமகாரியம். அதனாலும் என் தந்தையிடம் உள்ள நட்பாலும் அக்னி பகவான் என்னை சுடவில்லை போலும் என்றெல்லாம் எண்ணி ஆச்சரியப்பட்டார் ஆஞ்சநேயர். பின் தன்னை பற்றி கொண்டிருந்த ராட்சதர்களிடமிருந்து விடுபட எண்ணினார். ஒரு நொடியில் மலையைப் போல தன் உடம்பை பெருக்கி கொண்டு நொடி பொழுதில் மறுபடியும் மிகச் சிறிய உருவத்தை எடுத்து அறிவிற் சிறந்த மாருதி தன் கட்டுக்களை உடைத்தெறிந்தார். பின் மீண்டும் மலை போல் பேருருவம் எடுத்துக்கொண்டார். அதன் பின் அந்த கயிற்றை பிடித்து இழுத்து வரும் அரக்கர்கள் எல்லோரும் கயிற்றுடன் தொங்குமாறு விரைந்து ஆகாயத்தில் கிளம்பினார். உடனே அவர்கள் எல்லோரும் கயிற்றை அப்படியே விட்டுவிட்டு கீழே குதித்து உருண்டு மாண்டனர். பின் பறந்தவாறே நாற்புறமும் சுற்றி பார்த்த ஆஞ்சநேயர் இந்த ராட்சதர்கள் எல்லாம் வருத்தப்படும்படி இன்னும் என்ன செய்யலாம் என யோசித்தார். இந்த கோட்டைகளும் அரண்மனைகளும் தான் இப்பொழுது மீதியுள்ளன. இவற்றையும் அழித்து காட்டுவோம். அதற்காகத்தான் இந்த அக்னி பகவான் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறாரே, அவருக்கே இவற்றை இரையாக்குவோம் என்று முடிவு செய்தார். உடனே பந்தம் போல் எரியும் வாளுடன் இலங்கையில் உள்ள எல்லா இடங்களிலும் தாவி நெருப்பினால் பற்ற வைக்கத் தொடங்கினார். ராட்சதர்களுடைய வீடுகள், தோட்டங்கள், மாளிகைகளை கொளுத்திய அவர் பின் பிரஹஸ்தன் வீட்டில் பாய்ந்து அதிலும் நெருப்பை வைத்தார். பிறகு தொடர்ச்சியாக ராவணனின் குமாரர்கள், தம்பி மற்றும் உறவினர்கள் வீடுகளை எல்லாம் கொளுத்தி கொண்டே சென்றார். ஆனால் தனக்கும் ஜானகிக்கும் நன்மைகளை கோரிய விபீடனனின் வீட்டை மிகவும் கவனமாயிருந்து கொளுத்தாமல் விட்டார். தீ எங்கும் பற்றி பரவி எரிய ஆரம்பித்தவுடன் புகையெழுந்து விண்ணையே மூடிக்கொண்டது. அதனால் இலங்கை மக்கள் திசை தெரியாது தடுமாறினர். பொற்கட்டிடங்கள் எல்லாம் நீராய் உருகி ஓடின. எல்லாமே கரிக்கட்டைகளாக மாறின. அவரவர் கொட்டிலில் கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுக்களும் எருமைகளும் யானைகளும் பிற பிராணிகளும் அவையவை நின்ற இடத்திலேயே வீறிட்டு கதறி எரிந்து சாம்பலாயின. கிளி, மயில் போன்ற பறவைகள் நெருப்பினால் கருகி வீழ்ந்தன. ராட்சதர்கள் நிறைய பேர் கருகி மாண்டனர். பல பெண்கள் குழந்தைகளை ஏந்தியவாறே மாண்டு போயினர். பின் எல்லா வீடுகளையும் தாண்டி இலங்கேஸ்வரனின் அரண்மனைக்கு வந்தார் அனுமான். அந்த மேலான அரண்மனையில் தன் வாளில் எரியும் நெருப்பை வைத்துவிட்டு கர்ஜித்தார். உடனே அக்னியும் வாயுவும் சேர்ந்து கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கின. அங்கிருந்த ராட்சசிகள் அலறி ஓடினர். ராவணனோ தன்னை சேர்ந்த சில பெண்களுடன் அவசரமாக விமானத்தில் ஏறி தப்பித்து கொண்டான். பொன்னாலான அவன் அரண்மனையும் வெகு விரைவில் உருகி ஓடியது. ஐயோ, இவன் குரங்கல்ல, அக்னியே இந்த உருவத்துடன் வந்திருக்கிறான், என்ன கஷ்டம் என பெருங்கூச்சலிட்டனர். ஆ குழந்தாய், ஆ அப்பா, ஆ நாதா, ஆ மித்ரா, அனைத்தையும் இழந்தோம், இனி எப்படி பிழைப்போம் என்று அலறி துடிக்கும் ராட்சதர்களின் சப்தம் மிக கோரமாய் ஒலித்தது. நாசமான இலங்கை நகரமானது சாபத்தால் அழிந்தது போல் காணப்பட்டது. இவை அனைத்தையும் எரிகின்ற வாளுடன் திரிகூட மலையின் உச்சியில் அமர்ந்து
பார்த்து கொண்டிருந்தார் அனுமான். அப்பொழுது வானிலிருந்த தேவகணங்கள் அனைவரும் அவரை கொண்டாடினர். என்ன தைரியம், என்ன பராக்கிரமம்! இதுவரை ஏறெடுத்து பார்க்க கூட அஞ்சிய இந்த இலங்கையை இவன் ஒருவனே நாசம் செய்து சாம்பலாக்கி விட்டானே என்று அடங்காத ஆச்சரியம் அடைந்தார்கள். இவ்வாறு இலங்கை எரிவதை விமானத்தில் இருந்தவாறே ராவணன் பார்த்து மிகவும் வருந்தினான். ஏன் இவ்வாறு ஏற்பட்டது என ஒன்றும் புரியாமல் தீயிலிருந்து தப்பித்து சற்று ஒதுங்கி நின்ற அரக்கர்களை அழைத்து விமானத்தில் இருந்தவாறே, இது என்ன ஊழியின் முடிவு காலமோ? இந்த இலங்கை இப்படி எரிந்து அழிய என்ன காரணம் என்று மிகுந்த ஆவேசத்துடன் கத்தி கேட்டான். அவர்கள் அண்ணாந்து பார்த்து, ஐயனே, அந்த குரங்கின் வாலில் நெருப்பை வைத்து எல்லைக்கு அப்பால் துரத்தினோம். ஆனாலும் அது திரும்பி நகருக்குள் வந்து தன் வாலின் நெருப்பினாலேயே இலங்கை நகரம் முழுவதையும் எரித்துவிட்டது என கத்தி பேசினர். அதை கேட்ட ராவணன் கொழுந்து விட்டெறியும் மனதுடன், என்ன விந்தை இது! அந்த குரங்கு தன் குரங்குத்தனத்தினால் கொளுத்தினாலும் நம் அக்னி தேவனுக்கு என்ன ஆயிற்று? நம்மை கண்டு அஞ்சும் அக்னி எப்படி நகரத்தை எரிக்க உதவினான்? உடனே செல்லுங்கள், அந்த அக்னியையும் கொடிய குரங்கையும் பிடித்து வாருங்கள் என கட்டளையிட்டான். அவர்களும் அநேக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அனுமனை தேடிச் சென்றார்கள். திரிகூட மலையின் உச்சியில் அமர்ந்திருந்த அனுமனை கண்டவுடன், அதோ அந்த குரங்கு, அதை பிடியுங்கள், அடியுங்கள் என கூச்சலிட்டவாறே அனுமனை நோக்கி ஓடினார்கள். அனுமனும் அவர்களை எல்லாம் லகுவாக ஒழித்து கட்டிவிட்டு எரிந்து கொண்டிருந்த தன் வாளையும் கடலில் நனைத்து அணைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த பயங்கரமான நினைவு வந்தது. ஐயையோ, இலங்கையை கொளுத்தியதில் தாய் சீதையை மறந்து விட்டேனே! அவரை மறந்து இப்படி எங்கும் நெருப்பை வைத்து பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று தலையில் அடித்து கொண்டார். படுமுட்டாளாய் காரியத்தை செய்துவிட்டேனே! இவ்வளவு சிரமப்பட்டு சீதையை கண்டுபிடித்தது வீணாகிவிட்டதே! இந்த நிலையில் என் பிராணனை விடுவதே நலம். இங்கு பற்றி எரியும் நெருப்பிலேயே விழுந்து விடுவோம். சீதை மாண்டதை அறிந்தால் ராம, லட்சுமணர், பரதர், சத்ருக்னர், பின்னர் இக்ஷ்வாகு குலமே அழிந்து போகுமே. என்னை போல் ஒரு துராத்மா உண்டா என மிகுந்த கவலை கொண்டார். அப்பொழுது அங்கு மிக நல்ல சகுனங்கள் தோன்றின. அப்பொழுது ஆகாயத்தில் மகாத்மாக்களான சாரணர்கள் சிலர் பேசிக்கொண்டு போவதை அனுமன் கேட்டார். இந்த இலங்கை மாநகரமே எரிந்து சாம்பலானாலும் ஜானகி தேவியும் அவர் அமர்ந்திருந்த சிம்சுபா மரமும் எரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அது அந்த தேவியின் கற்பின் சிறப்பினாலேயே இருக்க வேண்டும் என பேசிக்கொண்டு சென்றதை கேட்டார் ஆஞ்சநேயர். உடனே மிகுந்த சந்தோஷத்தில் கூத்தாடிய ஆஞ்சநேயர் அதை உறுதி செய்து கொள்ள அடுத்த நொடியே அசோகவனம் சென்றடைந்தார். அங்கு அனுமனை சௌக்கியமாக கண்டவுடன் சீதை நலமாக இருப்பதை கண்ட அனுமனும் ஆசுவாசம் அடைந்தனர். பின் ஆஞ்சநேயர் தான் திரும்பிச் செல்ல உத்தரவு கொடுக்கும்படி வேண்டினார். பின் தாயை நமஸ்கரித்துவிட்டு திரும்பிச் செல்ல ஏதுவாக அரிஷ்டம் என்ற சிறந்த மலையின் மேல் ஏறினார். அவருடைய மனமெல்லாம் ராமனிடம் அதிவேகமாக சென்று தான் கண்ட செய்திகளை தெரிவிக்க வேண்டுமென்ற பேராவல்தான் நிறைந்திருந்தது. இனி அனுமன் எவ்வாறு திரும்பிச் சென்றார்? மற்ற வானரர்களிடம் நிகழ்ந்தவற்றை எவ்வாறு எடுத்து கூறினார்? அந்த வானரர்கள் எவ்வாறு ஆனந்த கூத்தாடினார்கள்? அடக்க முடியாமல் கொந்தளிக்கும் சந்தோஷத்தில் இருந்த அவர்கள் என்னென்ன செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்தார்கள் போன்றவற்றை அடுத்த ஆடியோவில் விவரமாக காணலாம். ஜெய் ஸ்ரீராம். சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீராமனுக்கு ஜெய்.